ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஏதாச்சும் தமிழ் கேமிங். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மைன்கிராஃப்டில் என்ன பண்ணோம்னா, அதாவது மைன்கிராஃப்டில் ட்ரையல்னு ஒரு வெர்ஷன் இருக்குது. அதுதான் நம்ம இப்போ விளையாடினுக்கிறோம். இந்த பொருள்லாம் வந்து நான் ஆல்ரெடி செஞ்சுட்டாங்க என் பிரதரு. ஸோ இந்த பொருள்லாம் இப்போ இங்கே கிடச்சிது. அப்புறம் பக்கத்தில் ஒரு வில்லேஜ் இருந்தது. ஸோ புதுசாக இந்த கேமில் என்ன வந்திருக்குன்னா, ஸ்பியர்னு ஒன்று வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு காப்பர் கோலம்லாம் வந்திருக்கு. காப்பர் கோலம் எடுக்க முடியுதான்னு இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு த கேம் ப்ளே வீடியோ. காய்ஸ், இப்போ நம்ம மைண்ட் பண்ணி தான் போக போகிறோம். இப்போ எதுக்குன்னா காப்பர் தேடி தான் போக போகிறோம். இப்போ நம்மக்கிட்ட ஸ்டோன் பிக்காக்ஸ் இருக்கான்னு செக் பண்ணலாம். இல்லையா? ஓகே காய்ஸ், இன்னொன்னா வந்து என்னன்னா, நம்ம இப்போ இந்த அப்டேட்டில் ஸ்பியர் இருக்குது, நம்ம ட்ரையல் வெர்ஷன்லேயே இருக்குது. நீங்கள் இது விளாட்லாம். ஆனால் என்னென்ன க்ரியேட்டிவிட்டி இதில் இல்லை. ரியல் மைன்கிராஃப்டில் இருக்கும். ஆனால் இந்த கேமும் ரியல் மைன்கிராஃப்ட். இது ரியல் மைன்கிராஃப்ட் தான், ஆனால் இது ட்ரையல். இது ட்ரையலுக்கு தான். ஓகே சரி, நம்ம இது ட்ரையல் மோடு. இப்போ நம்ம வந்து கீழே உடச்சிட்டு போகலாம். இந்த ஸ்பியர் வச்சு கொஞ்சம் பவர் தான் நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு நான் யூஸ் பண்ணதில்லை. ஆனால் இது வந்து ட்ரை பண்ணலாம். சார்ஜ் ஆகுது. ஆனால் இந்த டேஷ் மாதிரி காய்ஸ், செட்டிங்ஸில் வந்து என்னென்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை மட்டும் நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமான இது. ஃபஸ்ட்டு இதுக்கு போயிருங்க. அந்த வீடியோஸ் இல்லை. சரிங்க, நான் அது எந்த இடம் அது பார்த்துட்டு சொல்கிறேன். பிரைட்னஸ் ஃபுல்லாக வைங்க ப்ரோ. காய்ஸ், வெயிட் பண்ணுங்கள். காய்ஸ், அப்புறமா இந்த ஒரு டச்சுக்குள்ளே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த இதுவில் இருக்கும் தெரியுமா, அந்த இது கூட நீங்கள் பார்த்துருப்பீங்களா, அது டேர்ன் ஆகும்ல, அந்த இது இதில் இருக்கான்னு தெரில. இந்த மைன்கிராஃப்டில் இதை ஆன் பண்ணிக்கோங்க. இது ஒரு முக்கியம் வந்து. அதுக்கப்புறமா வேறு என்னன்னா நான் சொல்கிறேன் இருங்க. பிரைட்னஸ் ஃபுல்லாக வைங்க கேம் விளையாடும் போது. அப்புறம் கேமுக்குள்ளே போய்க்கோங்க. கேமுக்குள்ளே போனதுக்கப்புறமா இது கீழே தள்ளுங்க. அப்புறமா என்ன ஆகுனா, இங்கே வந்து இது இருக்கும். இங்கேனா சீடு வந்து இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே பக்கத்துலேயே வில்லேஜ் இருக்கு. கீழே போயிட்டு இருக்கும்போது ஷோ டேஸ் பிளேடு ஃபயர் ஸ்பியர் இது அவ்வளோ தேவைப்படுமான்னு தெரியாது. அதோ இந்த பட்டன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இருங்க, நான் அதை எப்படி ஆன் பண்ணிச்சு பார்த்துட்டு வரேன். கைஸ், இதெல்லாம் ஆனே பண்ண முடியல. நார்மல் டேஸ் நான் எதுன்னு மார்க் பண்ணி காமிக்கிறேன். இதுதான் இதோ கீப் இன்வெர்ட்டின்னு ஒன்று இருக்கும். அது வந்து என்னன்னா, நம்ம செத்தவங்க அந்த ஐட்டம்ஸ்லாம் நம்ம இன்வென்ட்ரியிலே இருக்கும். அதுக்கப்புறமா அதுக்கப்புறமா இந்த இது என்னன்னா, ஃப்ரெண்டு சொன்னா நம்ம எங்கே இருக்கோமோ அந்த கரெக்ட் லொக்கேஷனை காமிக்கணும். அதுதான் என்னால் வர வைக்க முடியல. ஸோ இதான் இங்கே பாருங்கள், மேலே ஒரு ஐ சிம்பிள் இருக்கா. இங்கே ஐஸ் இங்கே இருக்குல்ல, இதுதான் ஐ சிம்பிள். இது நீங்கள் தொட்டிங்கன்னா உங்களோட இதுதான் ஃபஸ்ட் பர்சன் எல்லாம் காமிக்கும். தேர்ட் பர்சன், செகண்ட் பர்சன்லாம் அந்த மாதிரி நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். கைஸ், காப்பர் வந்து கிடைக்கிறது ஈஸி தான். அவங்க கேவலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்படி ஸ்டெப் மைனிங்லாம் போனீங்கன்னா கிடைக்கிறது கஷ்டம். இப்படி ஸ்ட்ரைட் மைனிங்கும் போகிறது கஷ்டம். அதனால நீங்கள் வந்து கேவலை போய் பாருங்கள். நாங்கள் வந்து நம்ம ரொம்ப தூரத்துக்கிட்ட வந்துட்டோம். ஸோ இதுக்கு மேலே போனோம்னா நம்ம அவுட் ஆயிடுவோம். சரி, நம்ம அதனால் மேலே போயிடலாம். நம்ம மேலே போயிட்டு காய்ஸ், நம்மளுக்கு காப்பர் கச்சிச்சு. இங்கே பக்கத்துலேயே இருந்தது. நான் மேலே போகும்போது இருட்டில் தெரியல போல். இதுதான் காப்பரு.
கலர் கலரில் இருக்கும். இது உடச்சிக்கலாம். இதுதான் மெயினு. இப்போ நம்ம இந்த காப்பர் தான் வச்சு காப்பர் கோலம்லாம் சேர்த்து ஈஸியாக இருக்கும். பக்கத்தில் ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கலாம். இதோ பாருங்கள், இன்னொரு காப்பர். இதுதான் காப்பர்ஸ். நீங்கள் இதை வச்சு தான் எல்லாத்தையும் செய்யணும். ஸோ இது ரொம்ப முக்கியம். இப்போ பாருங்கள், இங்கே எப்படி இன்னும் இருக்குது. இது வந்து கடைக்கு ஈஸி தான் கைஸ். ஆனால் சில இடத்துல இது கிடைக்கிறது ஈஸி. ஸோ இது இப்போ காப்பர் கோலம் செய்யறது ஈஸி தான். ஏன்னா இதெல்லாம் போன வாட்டிலாம் ரொம்ப வேஸ்ட் போட்டா இருந்தது. அதெல்லாம் இது ஃபுல்லாகவே இல்லை. இன்னைக்கு இப்போ இவ்வளோ இருக்குது. இந்த இது இல்லாமல் இப்போ இங்கே வந்து இப்போ டார்ச் லைட் செஞ்சுக்கலாம். ஏன்னா அப்புறமா நம்ம கேள்விப்பட்டேன் இந்த டார்ச் லைட் வந்து டார்ச் லைட்டு செய்ய முடியல போல. இதுவெல்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. இது சொல்லுவாங்க க்ரீன் டார்ச் லைட்னு ஒன்று வருதுன்னு சொல்கிறாங்க. காப்பரை ஹீட் பண்ணிவிட்டு அப்புறமா என்னான்னு பார்க்கணும். நைட் ஆகிடுச்சு. இங்கே டார்ச் லைட் போட்டுட்டு நான் இப்போ வந்து இது எல்லாத்தையும் ஹீட் பண்ணி காட்டிக்கிறேன். காய்ஸ், இதோ இதில் நான் போட்டிருக்கேன். இதுதான் இன்கட்டு. இதை வச்சு நம்ம நிறைய பொருள் செய்யலாம். ஸோ இதை வச்சு தான் நம்ம இதெல்லாம் செய்கிற மாதிரி இருக்கும். இதுதான் க்ரீன் டார்ச் லைட். பாருங்கள், எல்லோரும் பார்த்துக்கோங்க. இதுதான் க்ரீன் டார்ச் லைட். நம்ம வந்து இப்போ இதுதான் க்ரீன் டார்ச் லைட் வரும். நம்ம எனக்கு டார்ச் வேணும். டார்ச் நீங்க வந்து லேண்டர்ன் காட்டுறீங்க. நோ சார். ஓ மை காட் நாட். நம்ம என்ன பண்ணலாம் இப்போ? எப்படி பாடுறது தான் எனக்கு ஞாபகம் வரல. ஒரு தண்டர் ராட் பண்ணுங்க. ஆனால் இதுக்கு ஏதோ ஒரு இது, அது என்ன சொல்றது, 2 காப்பர் பிளாக் அப்புறம் அந்த லைட்னிங் ராட் பண்ணி இருக்கோம். இங்க நம்ம இதில் போட்டு பார்த்தா சர்ச்சில் போட்டால் தெரிஞ்சுக்கணும். ப்ரோ நீங்க அந்த கிரீன் லேண்டர்ன் பாத்தீங்களா? கிரீன் லேண்டர்ன் காப்பர் டார்ச். இதுக்கு 3 பொருள் இது இருக்கலாம். வாவ், ஈஸி காப்பாது. ப்ரோ நீங்க இப்ப பண்ணா ப்ரோ இது ப்ரோ இத போய் குக் பண்ணிட்டீங்க மறக்க. இது போட்டோம்னா நமக்கு சார்கோல்னு ஒன்று கிடைக்கும். அதை வச்சு நம்ம அதையும் மெல்ட் பண்ணலாம். கோல் வாங்கி யூஸ் பண்ணலாம். சார்கோல் நம்ம வேற ஒன்றும் இல்லை, அந்த பென்சில் அந்த இருக்கிறாங்கல்ல அதுதான். இது வந்து இது கோலாக வச்சு தயாரிப்பாங்க. அதை வச்சு மோஸ்ட் ஆஃப் தயாரிக்க மாட்டாங்க. ப்ரோ நான் ஒரு மாதிரி ஆர்மர் இருப்போம் ப்ரோ. கைஸ், காப்பர் ஆர்மர்லாம் பண்ண முடியுது. ஆமாம் கைஸ், எப்படியாவது இன்னைக்கு நாங்கள் டீம் போட்டு விளாட்லான்னு பார்க்குறேன். முடியல. இப்போ நம்ம நியூ ரெசிபி பண்ணலாம். இதை வச்சு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம்னா, எனக்கு தெரிஞ்ச முடியுது. இதோ பாருங்க, க்ரீன் டார்ச் லைட் ரெடி. இது ரெண்டுமே ஒரு டிஃப்ரென்ஸ் கிடையாது. இது க்ரீனா நிறைய இருக்கு. ஆனால் எது பிரைட்னஸ் கொடுக்குறது மேலே கவர் பண்ணுங்க ப்ரோ. அந்த டார்ச் லைட் உடைங்க ப்ரோ. பின்னாடி என்னதாச்சு?
போட்டு அப்புறம் 1 மினிட் அடுப்பில் எடுத்துருங்க. ரொம்ப அடுப்பு உடச்சிட்டா சரி. இப்போ எவ்வளோ இருட்டாக இருக்கு பாருங்க. இப்போ க்ரீன் லைட் போடுங்க. க்ரீன் லைட் போட்டு பார்க்கலாம். வாவ் இந்த நார்மல் லைட்டோட இது கொஞ்சம் நல்லா பிரைட்னஸ் ஆகல. இப்போ இது ஓகே. தென் நம்ம அதை போட்டு பார்க்கலாம். இன்னொரு டார்ச் லைட் இருக்குன்னா ஈவன்ல யார் பெட்டர்? இப்போ நீங்கள் அதை என்ன பொறுத்தவரைக்கும் 2 பேருமே ஒரே மாதிரி தான் இருக்காங்க. தென் அப்போ இந்த ரெட் ஸ்டோன் இது கூட இருக்கணும். ஆனால் ரெட் ஸ்டோன் வேஸ்ட். டாச்சு. தென் இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இது எவ்வளோ லைட் கொடுக்கணும்? இது வந்து காப்பர் லேண்டன். நீங்கள் ஒரு நாள் நான் அப்போ உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் காமிக்கலான்னு. சர்ப்ரைஸ். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த ஆக்ஸ் எடுத்து இப்படி பண்ணீங்கன்னா இப்படி பண்ணால் ஒன்று வரும். அது எதுவும் ஆனால் இப்படி பண்ணுறது தான் மறந்துட்டேன். காப்பர் கோலம் செய்யலான்னு இருக்கேன். அதுவே 2 காப்பர் வேணும். லைட் போட்டுருக்கோம். இப்போ நம்ம கீழே உடச்சிட்டு அந்த நான் போயிட்டு அந்த இன்னும் கொஞ்சம் காப்பர்ஸ் கொண்டு வரலான்னு இருக்கிறேன். அப்போதான் காப்பர் கோலம் செய்ய முடியும். அது வரைக்கும் நாங்கள் கட் பண்ணிட்டு அதாவது ஆஃப்லைனில் பெயிண்ட்லாம் எடுக்காமல் இன்னைக்கே நாங்கள் காப்பர் கோலம் பண்ண ட்ரை பண்ணுறோம். எப்படி இருந்தாலும் என்னன்னா ஒரு ஈஸியாக தான் இருக்கும். ப்ரோ காப்பர் கிடைக்குது, இங்கெல்லாம் கிடைக்கிறது ரேர் ப்ரோ. நீங்கள் கேவலெல்லாம் போய் எடுத்தால் தான் நான் ஈஸி. நான் சொல்கிறது கேளுங்க, கேவலம் இருக்குது தான் ரொம்ப பெஸ்ட்டு. இந்த மாதிரி ட்ரை பண்ணாதீங்க, ரொம்ப கஷ்டம் கண்டுபிடிக்க. நீங்கள் 2 காப்பர் சத்தம் கேட்குது ப்ரோ. ஓகே நம்ம இப்போ என்ன பண்ணணும்னு எனக்கு ஒன்றும் தெரியல. நம்ம பேண்டில் போயிட்டு கோப்பர் எடுத்துட்டு வரலாம் என்று நான் சொல்கிறேன். கைஸ் நாங்கள் கேவல போயிட்டு நாங்கள் காப்பர் எடுத்துட்டு வந்துடுறோம். பாய் ப்ரோ மேலே போகிறேன். இப்போ நம்ம மேலே போகிறோம். பூரா கைஸ் நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலான்னு சொல்லிடுங்க. இப்போவே சொல்லிடுங்க. ஏன்னா நான் என்ன வீடியோ போட்டாலும் உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. இருந்தாலும் நீங்கள் கேட்குறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் கைஸ். இன்னும் கொஞ்ச நாள் தான் நம்ம 50 சப்ஸ்கிரைபர் வர போகிறோம். 31 ஆல்ரெடி நான் வந்துட்டேன். இன்னும் 50 வந்துடுவோம் கைஸ். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இன்னும் 19 பேர் மட்டும் லைக் பண்ணுங்க. ஏன்னா இப்போ மட்டும் 19 பேர் லைக் பண்ணிக்கிறேன். என்னால் லைவ் போட முடியும் கைஸ். ஓ மை காட் ஸ்பைடர் அங்கே இருக்கான். இது ஒரு புது செடி. வாவ் வாட் a beautiful tree in the world. லாங் டிஸ்டன்ஸ் மாதிரி வச்சிருந்தேனா ப்ரோ? அண்ணா நல்லா தான் இருக்கு. ஆனால் இது வந்து இருக்கும் அவ்வளோ நல்லா இல்லை. குதிரைலாம் யூஸ் பண்ணி போடலாம் தான். இது ஓகே பெஸ்ட்டுன்னு தான் சொல்லுவேன். இந்த மாதிரி ஹார்ட் கோர் பிளேஸ்லாம் இதெல்லாம் நல்லாயிருக்கும். இது எனக்கு பிடிக்கல. அவ்வளோ பவராக இருக்குன்னு நான் ஐயோ லக்கு அவங்க சில்வர் இருக்கு. அயன் ஸ்பியர் இருக்கு கைஸ். ஆனால் இது ரொம்ப ரேர். ஏன்னா அவன் குதிரை மேலே பண்ணிருக்கான். சாமி குதிரை மேலே ரொம்ப ரேர். இந்த புது அப்டேட்டில் இந்த மாதிரி ஒன்று கொண்டு வந்துடுவாங்க. குதிரை மேலே கூட இருந்து ஜாம்பி சொல்லுவாங்க. ஆனால் இது ரொம்ப ரேர் தானே ப்ரோ? இல்லை இந்த வருஷத்துல இது ரேர் இல்லைன்னு. நம்ம இப்போ ஓடிப்போய் நம்ம லூட்ஸ்லாம் எங்கே போட்டு இந்த காப்பர் இத்தனை பொருள் சொல்லிட்டா இந்த இப்போ நம்ம விட்டு கூட ஹீட் பண்ணால் கோல் மாதிரி நினச்சல
சார்கோல். அதை நம்ம வந்து ஹீட் பண்ண முடியும். அதை வச்சு ட்ரை பண்ணி ப்ரோ. எவ்வளோ பொருள். ட்ரூத் ஆர் டேர், இதை வச்சு ஹீட் பண்ண முடியுமா முடியாதா? நீங்க என்ன சொல்றீங்க? அதை வச்சு ஹீட் பண்ண முடியுமா சொல்லுங்க ப்ரோ. சார்கோல் ஹீட் பண்ண முடியுமா? ஹீட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். இது முடியும் கன்ஃபார்மாக. நான் சொல்லுவேன், அடிச்சு சொன்னேன் இது முடியும். எனக்கு தெரிஞ்சு முடியாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல. ஆனால் இது சில்வர் காப்பர் சொன்னல. சூப்பர். கைஸ் இது வந்து வேஸ்ட் தான் எப்படின்னாலும். ஏன்னா கோலை வேஸ்ட் பண்ணி இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது கொஞ்சம் லேட் ஆகும் பண்ணுறதுக்கு அப்படின்னா சொல்கிறேன். தெரியல, நான் அப்படிதான் நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் உட்டை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் ஸ்பீடாக தான் இருக்கும். நம்ம இப்போ வந்து என்ன, நம்மளால இப்போ வந்து காப்பர் பிளாக் பண்ண முடியுமா? 2 காப்பர், ஒரு பிளாக்குக்கே 2 காப்பர். ஒரு பிளாக்குக்கே 2 Guys, ஒரு நிமிஷம் 9 காப்பர்னா அப்போ எவ்வளோ இருக்கும் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இது ஒன்று பண்ணியாச்சு. இதுக்கு மேலே நம்ம ஒரு பம்கின் தான் தேவை. கைஸ் நான் ஒரு நிமிஷம் நான் கட் பண்ணிக்கிறேன். ஒரு நிமிஷம் இருங்க. அதுதான் நான் போயிட்டு பம்கின்ஸ் தேடுற பயணத்தில் கிளம்ப போகுது. இதோட இந்த பாட்டை முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். நான் நெக்ஸ்ட் பாட்டில் பம்கின் தேடுறோம். இந்த பாட்டு முக்கியமாக இருக்கும். நெக்ஸ்ட் வர பாட்டுலாம் நல்லா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டியூன் டைம். பை 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 பை.